ரஷ்யாவின் அரசமைப்பு உருவாக்கும் கொள்கையின் சிறப்பு என்ன, அதனுடன் தொடர்புடைய அடையாளத்தின் தனிச்சிறப்பும் என்ன? அடையாளம் என்பது நம்மை ஒன்றிணைக்கும் விஷயம் அல்லவா? ரஷ்யாவின் வரலாற்றை பாருங்கள். முதல் ரூஸ் எப்படி இருந்தது? லாடோஷ்கியா. லாடோஷ்கியா ரூஸ் என்றால் என்ன? அது ரொம்ப ரொம்ப சிறிய பகுதி தான். மிகவும் சிறிய பகுதி தான். மூலதனமாக லாடோகா அருகில் காரேலா கோட்டை உள்ளது. மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டோர் காரேல்கள், பின்னோ உக்ரியர்கள். அதாவது லாடோஷ்கியா ரூஸின் முக்கிய மக்கள் தொகை ஸ்லாவியர்கள் கூட இல்லை. ஏனெனில் சில நேரங்களில் ரூஸ் மற்றும் ஸ்லாவியர்கள் ஒன்றே என்று சொல்வார்கள். இல்லை, அவை வெவ்வேறு கொள்கைகள். சரி, அதாவது லாடோஷ்கியா ரூஸ் உருவாக்கப்பட்டது. லாடோஷ்கியா ரூஸ் சில அரசமைப்பு கட்டுமான கொள்கைகளை உருவாக்கியது. இந்த கொள்கைகள் நவ்கோரோட் ருஸிலும் பின்னர் கீவ் ருஸிலும் பரவின. பின்னர் சில காலம் மங்கிய பிறகு அவை மாஸ்கோ அரசாக மறுபிறப்பு பெற்று அது ரஷ்ய பேரரசும் சோவியத் ஒன்றியமும் ஆகிய அளவுக்கு பரவியது. அதாவது கலினின்கிராட் முதல் விளாடிவோஸ்டோக் வரை. அதாவது உருவாக்கப்பட்ட கொள்கைகள் அவை அண்டை நாடுகளின் கொள்கைகளை விட சிறந்தவையாக இருந்தன. ஒஸ்மான் பேரரசு, குருட்டு திமூரின் பேரரசு, ஜெர்மன் பேரரசுகள், கார்ல் மகா பேரரசு, போலந்து லிதுவேனிய பேரரசு மற்றும் பிறவை விட கொள்கைகள் சிறந்தவை. அதாவது அரசமைப்பு கட்டுமானத்தின் மாதிரி முடிவின் பார்வையில் அதிக செயல்திறன் கொண்டதாக இருந்தது. முடிவு நிலப்பரப்பு. அப்படி என்றால் இங்கு முக்கியமானது இனக்குழு அல்ல, முக்கியமானது மாதிரிதான். அதே பின்னோ உக்ரியர்கள், அவர்கள் ஹங்கேரியர்களின் இன உறவினர்கள் தான். அப்படித்தான், வெறும் ஹங்கேரியர்கள் அங்கே, இவர்கள் இங்கே. இதை கவனியுங்கள். இது அரசமைப்பு கொள்கைகளின் அடிப்படையில் அமைகிறது. ரஷ்ய அரசமைப்பு கொள்கை அது ஆரம்பத்திலிருந்தே பன்முக இனமும் பன்முக மதமும் கொண்டது. ரஷ்யா ஒரு முகத்தில் சோவோல் அரசு மற்றும் நாகரிகம். நாகரிகங்கள் எதில் வேறுபடுகின்றன? அவை தங்களது கட்டுமான கொள்கைகளில் வேறுபடுகின்றன. இது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அரசமைப்பு கொள்கை. அதன் அர்த்தம் என்ன? இந்த நிலப்பரப்பில் இங்கிலாந்து அல்லது ஜெர்மனி அல்லது சீனாவை விட வேறுபட்ட முறையில் இந்த இடம் நடுவில் இருப்பதால் எப்போதும் அழுத்தம் வந்தது. அதிலிருந்து துண்டுகளை பிரிக்க முயற்சி செய்தனர். இது தர்க்கமாகத்தான் இருக்கிறது. இது நாடுகளுக்கு இடையிலான போட்டிதானே. அதனால் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கு தவிர இருக்கலாம், இல்லையா? எப்போதும் படையெடுப்புகள் நடந்து கொண்டே இருந்தன. மக்கள் கடத்தல், அடிமையாக்கல், நிலப்பரப்பை கைப்பற்றுதல், ஏதோ ஒரு வகை படையெடுப்புகள். அதனால் இங்கு வாழ்ந்த மக்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் தனித்துவமான அரசமைப்பு கோட்பாட்டை உருவாக்கினர். இந்த கோட்பாடு என்னவாக இருந்தது? நாம் வெவ்வேறு மக்கள், நாம் வெவ்வேறு மொழிகள்ல பேசுகிறோம், நமக்கு வெவ்வேறு மதம் உள்ளது. ஆனால் ஒன்றாக வாழ விரும்புவதுதான் நம்மை ஒன்றிணைக்கிறது. நாம் உயிருடன் இருக்க விரும்புகிறோம். உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது இது ஒரு அவசியமா? உயிருடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இது ஒரு அவசியம். இதற்காக நம்முடைய வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து ஒரே அரசமைப்பாக ஒன்றிணைகிறோம். இந்த அரசமைப்பு அடுத்த கட்டமாக உயிர் பாதுகாப்புக்கான அரசியல் இயந்திரத்தை உருவாக்குகிறது. இராணுவம், போலீஸ், அரசு பாதுகாப்பு மற்றும் இதர அமைப்புகள். இராணுவத்திற்கு ஒரே மொழி தேவை, சரிதானே? ஆம். மற்றும் மொழி என்ற இரண்டாவது அடையாள அடுக்கு உருவாகிறது. அதாவது முதல் அடுக்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கானது. நாம் அனைவரும் ஒரே குண்டு தாங்கும் தஞ்சில் இருக்க விரும்புகிறோம். இரண்டாவது அடுக்கு, நாம் ஒரே மொழியில் பேசும் அரசியல் இயந்திரத்தை உருவாக்கினோம். அந்த மொழி ரஷ்ய மொழியாக அமைந்தது. அதனால்தான் ரஷ்ய மொழி என்பது ஏதோ ஒரு பழங்குடி அல்லது ஒரு இனத்தின் மொழி அல்ல. அது அரசமைப்பை உருவாக்கும் போது தோன்றிய மொழி. அதாவது இது அரசமைப்புக்காக உருவாக்கப்பட்ட கலந்த மொழி. மற்றும் உண்மையில் இதுவே இரண்டாவது அடையாளம். இந்த அடையாளம் ரஷ்யர்கள் என்ற வரலாற்று பொருளுக்கும் பரவுகிறது. இது 1997 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு பார்வையாளரும் அதை பார்த்து 1997 வாழ்ந்தவர்கள் மற்றும் தங்களது கையொப்பத்துடன் கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்கள் ரஷ்யர் என்ற கருத்தில் என்ன வித்தியாசம் என்பதை அறியலாம். அப்போது 1,20,00,000 பேர் இருந்தனர். ரஷ்யர் என்பது பிறந்ததிலிருந்து ரஷ்ய மொழியில் பேசுபவரே, அவ்வளவுதான். இது ஒரே அளவுகோல். ஆம், அவர் அதே சமயம் உருதோடாக இருக்கலாம், இல்லையெனில் இல்லாமலும் இருக்கலாம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெவ்வேறு கருத்துக்கள் கொண்டது. நம்பிக்கையின் கருத்தும் உள்ளது, மொழியின் கருத்தும் உள்ளது, ரஷ்யர் என்ற சொல்மொழிக்கான பெயர் சொல்லாகவும் உள்ளது. மேலும் அங்கு வாழ்க்கை முறை, பல்வேறு பிற அம்சங்களும் உள்ளன. அந்த கணக்கெடுப்பில் 16 பிரிவுகள் உள்ளன. இதுவே அடையாளத்தின் இயந்திரம். இது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்காகவே அனைத்து அரசியல் கட்டுமானமும் உருவாக்கப்பட்டது. இந்த இயந்திரம், நான் வலியுறுத்துகிறேன், மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இதன் பலமும் பலவீனமும் எதில் இருக்கிறது? இதன் பலம் என்னவென்றால் இது மிகவும் விரைவாக விரிவடைய வாய்ப்பு அளிக்கிறது. பரப்பளவு ரீதியாகவும், ஏனெனில் எந்த பகுதியும் இந்த அரசியல் இயந்திரத்திற்கு எளிதாக ஏற்பாகும் அது உருவாகும் போது, மற்றும் மக்கள் தொகை ரீதியாகவும் விரைவாக விரிவடைய முடியும்.
அதாவது இதனால் மக்கள் தொகை விரைவாக அதிகரிக்க முடியும். ஏனெனில் அடையாளம் என்பது, உதாரணத்திற்கு ஜெர்மனிகளில் இது ஹிட்லரின் காலத்தில் ரெய்க் சட்டங்களாக உருவாக்கப்பட்டது. இவை அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்ல, முன்பிருந்த ஜெர்மானிய கட்டுமானத்தின் வரலாற்று அனுபவத்தை விவரித்தவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அதில் ஜெர்மானியர் என்பது 7 தலைமுறைகளிலும் ஜெர்மானியர் இருப்பவரே ஆரியர் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த இரத்தத்தின் கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது ரஷ்ய கொள்கை என்பது கலாச்சாரத்தின் கொள்கை. மொழி. கலாச்சாரம் என்றால் முதன்மையாக மொழி என்று பொருள்படும். அடிப்படை பகுதி கலாச்சாரம். அதிலும் சட்ட ரீதியாக பார்த்தால் பிறப்பின் மொழி. அதாவது ஒரு குழந்தை அம்மா என்ற சொல்லை ரஷ்ய மொழியில் சொன்னால் ரஷ்ய அரசமைப்பின் கொள்கைகளின்படி அவன் ரஷ்யராக கருதப்படுவான். சோவியத் ஒன்றியம் என்பது மிக மனிதாபிமானமான அரசமைப்பு கொள்கையின் வாரிசாக இருந்தது, போட்டி போராட்டத்துடன். ஏனெனில் அது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அரசமைப்பாக இருந்தது. அதாவது ரஷ்யா மற்றும் சோவியத் ஒன்றியம், குறிப்பாக ரஷ்ய பேரரசு, தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை மற்ற பகுதிகளை காலனித்துவ சுரண்டலுக்காக கைப்பற்றாமல் அமைத்தன. அதாவது ரஷ்ய பேரரசில் பகுதிகள் சேர்ந்தால் அவை பெரிதும் சேர்ந்தாலும் அவை காலனிகள் அல்ல, ஆனால் ஒரு வலுவான அரசின் பாதுகாப்பிற்காகவும் சக்தி வாய்ந்த போட்டி போராட்டத்திற்காகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டவை. அங்கு எடுத்துக்காட்டாக ஜார்ஜியா, ஆர்மேனியா. ஏன் அவை தோன்றின? அது ஏனெனில் ஒஸ்மான் பேரரசு அரசமைப்பில் வேறு கொள்கைகளை கொண்டிருந்தது. ரஷ்ய பேரரசின் கொள்கைகள் வாழ வளர நாட்டின் உயர்ந்தவர்களாக சேர அனுமதித்தன. பாக்ரதியோன் போன்றவர்கள் ஜெனரலாக இருக்க முடிந்தது, சரியா? அதாவது வளர்ச்சி வேறு திசையில். ஆர்மேனியா அல்லது ஜார்ஜியாவின் உள் வளர்ச்சி அல்ல, ஆனால் ஒரு முழு பேரரசின் உயர்ந்தவர்களாக இருப்பதற்காக விரிவாக்கம். இதற்கிடையில் ஜார்ஜியா சேர்ந்தபோது ரஷ்ய பேரரசில் உள்ள அரசகுடி உறுப்பினர்களின், குடியரசர்களின் எண்ணிக்கை 1/3 பங்காக அதிகரித்தது. அங்கே ஒரு நகைச்சுவை, அவர்களிடம் ஒவ்வொரு 3வது நபரும் குடியரசர் என்று. ஆனால் இருந்தாலும் அவர்களை அங்கீகரித்தார்கள். அந்த குடியரசர் பதவி அது ரஷ்யாவுக்கே உரியது, ஜார்ஜியாவுக்கல்ல. ஆனால் இது கட்டமைப்புக்கான கொள்கை, ஒரு செயல்முறை.